வணக்கம். எங்களது தமிழ் பங்குச்சந்தை நிலவரம், அதாவது ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தோம். மத்திய நிதி அமைச்சர் மாற்றியமைக்கப்படலாம் என பரவும் வதந்திகள் அப்படின்னு போட்டிருந்தோம். அதை பற்றி தான் இப்போ இந்த யூடியூப் வீடியோவில் விவாதிக்க போகிறோம். இதில் என்னென்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோருக்கு இடையான சமீபத்திய சந்திப்பை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற சந்திப்பு மத்திய அமைச்சரவை மாற்றம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்ற யூகங்களை வலுப்படுத்தியுள்ளது. இது பூரா இப்போ ட்விட்டர் பூரா இப்போ எக்ஸில், ஃபார்மர்லி ட்விட்டர், இப்போ எக்ஸில் இந்த யூகங்கள் பரவ தொடங்கி இருக்கின்றன. இந்த நியூஸ் இந்த வீக் .in அப்படிங்கிற இதில் செய்தி நிறுவனத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அப்போ நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி நாடாளுமன்றத்தின் வரவிருக்கும் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் நடைபெற வாய்ப்புள்ளது. ஆலோசிக்கப்பட்டு வரும் பெயர்களில் தற்போது பிரதமரின் முதன்மை செயலாளராக பணியாற்றி வரும் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சக்தி காந்ததாஸின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. சக்தி காந்ததாஸ் மத்திய நிதியமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு மாற்றப்படலாம் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2019ஆம் வருடம் முதல் மத்திய நிதி மற்றும் நிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். இருப்பினும் இந்த முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் குறித்து அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது பாஜகவிடமிருந்தோ இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் நிர்வாகத்தின் பல்வேறு துறைகளில் 4 தசாப்தங்களுக்கும் மேலான அனுபவம் கொண்ட ஒரு முதிர்ந்த நிர்வாகி அமைச்சரவைக்குள் நுழைவார். சக்தி காந்ததாஸ் 2018 முதல் 2024 வரை ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநராக பணியாற்றினார். ரிசர்வ் வங்கியில் பொறுப்பேற்பதற்கு முன்பு அவர் 15வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராகவும் இந்தியாவின் G20 செர்பாவாகவும் இருந்தார். தனது தொழில் வாழ்க்கையில் சக்தி காந்ததாஸ் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் நிதி, வரி விதிப்பு, தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த துறைகளை கையாண்டு பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். நிதி அமைச்சகத்தில் அவர் பணியாற்றிய காலத்தில் 8 மத்திய பட்ஜெட்டுகளை தயாரிப்பதில் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். இது பொது நிதி மற்றும் பொருளாதார கொள்கை உருவாக்கத்தில் அவருக்கு பரந்த அனுபவத்தை அளித்துள்ளது. அது மட்டுமின்றி பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் திட்டமிடல் மற்றும் அதை செயல்படுத்தும் கட்டத்தின் போது நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறையில் மூத்த அதிகாரியாகவும் தாஸ் அவர்கள் இருந்தார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் செயின்ட் ஸ்டீபன்ஸ் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்ற சக்தி காந்ததாஸ் உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி, புதிய வளர்ச்சி வங்கி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஆகியவற்றில் இந்தியாவின் மாற்று ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம், G20, பிரிக்ஸ் மற்றும் சார்க் உள்ளிட்ட முக்கிய சர்வதேச மேடைகளில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றுள்ளார். இதுதான் இந்த நியூஸோட சாராம்சம். நடக்குமா, நடக்கப் போகுதா இல்லையா என்பது தெரியவில்லை. இது ஒரு யூகங்கள் தான். ஆனால் அதே சமயம் இதனால் இந்த நிதியமைச்சர் மாற்றப்படலாம். எங்களுக்கு முக்கிய யூகம் என்னென்னா, இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் வருது. உத்தரப்பிரதேச தேர்தலில் போன தடவை நாடாளுமன்ற இதில் ஒரு 35 தொகுதியில் பிஜேபி அடி வாங்குச்சு. அதனால் அதற்காக இப்போ நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது ஒரு நல்ல, அதாவது டேக்ஸ் நிறைய போடுறாரு அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயர் இருக்கின்றது. அதை மாற்றும், அதாவது அவரை மாற்றினால் கொஞ்சம் நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு உண்டு என்ற யூகங்கள் கொடிகட்டி பறக்கின்றன. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.